என்ன தட்டிச்சா ஃபுல் குடி ஃபுல் குடியில மட்டும் ஆயிட்டேன் பெருசு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாடர்ன் கொடை விழா படத்தோட விமர்சனம். மாடர்ன் கொடை விழான்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மாடசாமி, சுடல மாடசாமி, அந்த சாமிக்கான கொடை விழா தான் அந்த மாடர்ன் கொடை விழாங்கிற படம். அந்த கொடை விழா நடக்காமல் இருக்குது ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில். அந்த கொடை விழாவை சென்னையிலேருந்து போகிற ஒரு இளைஞன் தன் தலைமையில் மூத்தோர்கள் விருப்பப்படி நடத்தி காட்டினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அதாவது சென்னையில் வந்து ஒரு பழைய இரும்பு கடையில் வேலை பார்க்குறாப்புல முதலாளிகிட்ட லீவு கேட்டு ஊரில் பாட்டி உடம்பு முடியாமல் இருக்குது, இப்போ பார்த்துட்டு 2 நாளில் வந்துடுறேன்ட்டு வராரு. போனவர் ஊரில் இருக்க பிரச்சனைகளை பார்த்து ஊர்லேயே தங்கி தன்னுடைய நிலத்தை அடமானத்தில் இருக்குது. அவருடைய நிலம், அவங்க அப்பா வந்து உடம்புக்கு சுகம் இல்லாமல் குடிச்சு குடல் வந்து போனதுனால ஒரு வசதியான இடத்துல வந்து நிலத்தை அடமானம் வச்சிடறாரு. அவன் நிலத்தை திருப்பி கொடுக்காம எக்கச்சக்கமாக வட்டியை போட்டு 10 மடங்குல 20 மடங்கு போட்டு பணத்தை கேட்குறாப்புல. இவங்களால கொடுக்க முடியல. இப்போது நிலத்தை மீட்டாதான் அதில் இவங்க குலதெய்வம் குடியிருக்குது சுடல மாடசாமி, அதை வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி கொடை விழாவை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. இது இல்லாமல் ஹீரோவுக்கு அந்த ஊரில் அவர் அங்கேருந்து வந்தப்போ உள்ள அந்த காதல், அவர் கூட படித்த பெண்ணோட, அந்த பெண் இவருக்காக வர்ற வரன்கள்லாம் தட்டி கழிச்சிட்டு காத்திருக்கிறா. அப்படி காத்திருக்கிறவளை இவர் கரம் பிடிச்சாரா, இவர் திட்டமிட்டபடி அந்த கொடை விழாவை நடத்தி காட்டினாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். இதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது, இதில் வந்து ஏன் வந்து அந்த வில்லன் வந்து இந்த நிலத்தை வந்து அடமானம் வைத்த நிலத்தை வந்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ சுடலமாட சாமி இவருடைய கனவுல வெள்ளை குதிரையாக வருது. அந்த சாமி எந்த விதத்தில் இவர் அந்த கொடை விழாவை நடத்த, தனக்கு விழா நடத்த கொடை உள்ளத்தோடு இவருக்கு கருணை காட்டுது. இதுக்கு இடையில் பங்காளி பாகிஸ்தானோட சின்ன பிரச்சனைகள். அவங்கெல்லாம் இவங்க அப்பா மேலே கோவத்தில் இருக்காங்க. ஏன் கோவத்தில் இருக்காங்கன்னா, இவங்க அப்பா அந்த இடையில வந்து இந்த வயிற்று வலி வந்தப்போ கிறிஸ்துவராக மாறிடுறாரு. இந்த திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி, இந்த பக்கம் அந்த நாகப்பட்டினம், இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா மீனவ கிராமங்கள், அதை ஒட்டிய கிராமங்கள்லாம் நிறையா கிறிஸ்டின்ஸ் மாறிடுவாங்க. ஆனால் சொந்தக்காரன் வந்து இந்துவாகவே இருப்பான். அந்த மாதிரி ஒரு இது. இந்த பையன் வந்து இந்துவாக இருக்காப்புல, அப்பா வந்து கிறிஸ்துவரா மாதிரி மாடசாமியோட கொடை விழா நடத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துகிட்ட வேண்டுவார். அந்த காட்சியெலாம் ரொம்ப கொஞ்சம் நகைப்புக்கு உரியதாகவும், கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து பார்த்தா அந்த ஏரியா மக்களுக்கு அது புரியும். மத ஒற்றுமையையும் இந்த படம் வந்து வலியுறுத்தி இருக்குது. அதாவது அதை வந்து வலியை திணிக்காமல் வலியுறுத்தி இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் என்னை வந்து ரொம்பவே கவர்ந்தது. இந்த படத்தில் வந்து கோகுல் கௌதம், ஷர்மிஷா, டாக்டர் சூரிய நாராயணன், அவர் தான் ஞானமுத்துன்ற ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. சூப்பர் குட் சுப்பிரமணியம், அவர் தான் வந்து அப்பா கேரக்டர். கோகுல் கௌதம், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து கதையின் நாயகர். ஷர்மிஷா கதாநாயகி. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹோம்லி குல்கந்து, கிராமத்து மின்னல், இப்படி வேணாலும் சொல்லலாம். அழகாக இருக்காங்க அந்த பெண்மணி. அதுமாதிரி ஸ்ரீபிரியா அம்மா கேரக்டரில் சூப்பர் குட் சுப்பிரமணியத்துக்கு மனைவியாக நிறைய படங்களில் நம்ம அம்மா அக்கா கேரக்டரில் அவங்கள பார்த்துருப்போம். அவங்க அழகாக நடிச்சிருக்கிறாங்க. பால்ராஜ், அவரும் பிரமாதமாக ஒரு கேரக்டரு. அப்புறம் பலவேசங்கிற கேரக்டரில் ஒருத்தர் வராரு, கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, அவர் ஒரு சித்தப்பா. மாரியப்பன், சிவவேலன், எல்லாம் அந்த ஊர் மனிதர்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ரஷ்மிதாங்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஹீரோயினுக்கு, அவங்க அப்பப்போ காதல் வீடு தூது என்ற தாண்டி நீ முதல்ல சொல்லணும்னு சொல்கிறேன். அந்த கிராமத்துக்கே உரிய அந்த சின்ன சொலவாடை, அந்த சின்ன நகைச்சுவை தோரணங்கள், அப்படி போகிற போக்கில் ஒரு டைலாகில் வந்து நம்மளை வந்து அப்படி உசுப்பி விடுறது, அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு கேப்டன் சிவபிரகாஷம் உதயசூரியன், இவர் வந்து கப்பல் கேப்டனாக அவர் கிராமத்தில் ஏதோ விட்டு போன ஒன்று இந்த படமாக எடுத்திருப்பாருன்னு தோணுது. உண்மையாக இப்படி ஒரு கதையை டைரக்டர் சொன்னோன்னா தங்கப்பாண்டி, அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, இயக்கலாம் உண்மையாகவே அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய முதல் படமாக அது, நம்பவே முடியல. உண்மையாக அருமையான படமாக இருக்குது. சின்ராஜ் ராமோட கேமரா. அதுமாரி இந்த படத்துக்கு வந்து கதை வந்து பார்த்திங்கன்னா சிவம், அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, இயக்கம் வந்து தங்கப்பாண்டி. சாரி, அந்த சிவங்கிறத கட் பண்ணுங்க பாலாஜி, அது இன்னொரு படத்துக்கு. ஆமாம், அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, இயக்கம் தங்கப்பாண்டி. உண்மையாகவே அவருடைய முதல் படமாக இது, அதை நம்பவே முடியல. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. சின்ராஜ் ராம்
அவர் தான் இந்த படத்துக்கு கேமரா. இசை விபின் ஆர். அவருடைய மியூசிக்கில் சில பாடல்கள்லாம் உண்மையாக, அதுவும் பார்த்திங்கன்னா நெல்லை என்ற சொல்லை, இந்த பாட்டை வந்து நெய்வேலி பாரதிக்குமார் தான் ஏற்றி இருக்கிறாரு. அதே மாதிரி மம்புட்டி நுனி, இதை வந்து வே ராமசாமி அவர் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து பாடியிருக்கிறாரு பத்மஜா சீனிவாசன், சிபி சீனிவாசன்லாம் பாடியிருக்காங்க. நேரமோன்னு ஒரு பாட்டு தொடங்குது, அதை வந்து கார்த்திக் கிருஷ்ணன் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஆகாசமும் அப்படின்னு ஒரு பாட்டு, அதை தமிழ்மணி எழுதியிருக்கிறாரு. வைஷ்ணவி, கண்ணன், விபின், இப்படி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க இந்த பாடல்கள்லாம். உண்மையாகவே இந்த பாடல்கள்லாம் நம்மளை அப்படியே கிராமத்து தாலாட்டாக நம்மளுடைய விபின் ஆரோட இசையில் நம்மளை ரொம்பவே மெய்சில் இருக்க விடுது. நெய்வேலி பாரதிக்குமார் தான் இந்த படத்துக்கு வசனம். அங்கங்கே நச்சு டச்சாக இருக்குது. நெய்வேலி பாரதிக்குமார் எப்படி திருநெல்வேலி கதைக்கு வசனம் எழுதுறாருங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாஷை, அந்த ஏழை வாழை போல எல்லாம் அழகாக இருக்குது. அது மாதிரி ரவிச்சந்திரன் ஆர், அவர் தான் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர். ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது இவங்க எல்லாருடைய ஒர்க்லேயும். மாஸ் மோகனோட ஸ்டண்ட் சண்டை பயிற்சியும் வந்து பிரமாதமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த கோகுல் கௌதம் ஒரு வித்தியாசமான முகத்தோட்டத்தில், நல்லா பனைமரம் மாதிரி உயரத்தில், ஒரு ஒரு வசீகரமான கதையின் நாயகனாக இந்த படத்தின் மூலயமா அறிமுகமாக இருக்கிறாரு. இந்த படத்தில் எல்லோருமே கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் குட் சுப்ரமணி, இந்த ஸ்ரீபிரியா, இவங்களை தவிர்த்து இந்த ஹீரோயின் ஷர்மிஷா, இவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் அந்த குறையே தெரியாமல் இந்த படம் இருக்குது. உண்மையாக மாடர்ன் கொடை விழா, இன்றைய மாடர்ன் மனிதர்களையும், மாடசாமி கதை. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் கிராமம், நம்ம ஊர், அந்த ஊர் திருவிழா இதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற சாம்பிராணிகளாக சுற்றிட்டு இருக்கிற மாடர்ன் ஆசாமிகளையும் நிச்சயமாக வசீகரிக்கும். நான் எல்லாரையுமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ மாடர்ன் கொடை விழா உண்மையாக ஒரு மாடர்னான வாழ்க்கை வாழ்கிற நம்மளை ஒரு கிராமத்து கொடை விழாவுக்கு, திருவிழாவுக்கு கூட்டு போயிட்டு வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்துது. முடிஞ்சால் இந்த சாட்டர்டே சண்டேயில் பாருங்கள், நிச்சயமாக உங்களை வசீகரிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.